வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மான்வா தான் பார்க்க போகிறோம். அந்த மான்வாவோட பேர் என்னன்னா தி லெஜெண்ட் ஆஃப் அசுரா தி வெனம் டிராகன். இப்போ அவங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் எம்பரர் செத்துட்டுக்கு அப்புறம் ஜியான்வின் அவர் ஆண்ட 4வது வருஷத்துல தான் இந்த முரீமோட ஒரு கொலாப்ஸை நடக்க ஆரம்பிச்சிது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்சி கேசில் நான்சாங் ப்ரொவின்ஸில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கொடிகளை வந்து பறக்க விட்டுருக்குறாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா திரண்டுருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் தி கிரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸ், அதாவது முரீம் அலையன்ஸ். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றா இருக்கிறாங்க. எல்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த கிளானுடைய பேட்ரியாக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. எதை பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முரீம் அலையன்ஸோட லீடர் அவர் பேசிட்டு இருக்கிறதான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் மும்முரமா. அவர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரே ஒருத்தன் தான். நம்ம எல்லாரும் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் மார்ஷல் ஆர்ட் அலையன்ஸோட லீடர் ஜோங் பெங்கரி உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கோசம். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடர், இந்த முரீம் அலையன்ஸோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் தி பேக்கரி ஜோயாங். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் எவன் ஷார்ட்ஸ்மேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வணக்கம் வச்சோன்னு எல்லாரும் இவனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த முரீமில் ஈக்குவலாக இருக்கணும், நம்மளோட ஸ்டாண்டர்ட் எப்போவுமே ஐயா இருக்கணும் அப்படி சொல்லுங்கிறோம். நம்ம எல்லாரும் இங்கே கேதர் ஆனதுக்கு காரணம் ஒரே ஒருத்தன் மட்டும்தான். ஒரு சிங்கிள் பர்சனுக்கோசம் நம்ம எல்லாரும் இங்கே கேதர் ஆகிருக்கோம். அவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் தி பாய்சன் டிராகன் அப்படி சொல்கிறானுங்க. இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறம் சரி இதுமாரி இந்த முறி மிஸ்ட்ரி நடக்காத ஒன்று இப்போ நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தனுக்கோசம் நம்ம இங்கே இந்த இடத்துல ஒரு 10,000 பேரை திரட்டி இருக்கோம் அவனை டிஃபீட் பண்ணுறதுக்கோசம் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவனை டிஃபீட் பண்ண சொல்லி கத்தினுங்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து 3 கொடி எடுக்கிறான். இன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொடி எல்லார் கையிலையும் நான் வந்து கொடுத்துருவேன். முதல்ல இந்த கொடியோட வேலை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிலிட்ரி அட்வைசர் அவரோட பிளான் படி தான் இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா 3 கலராக டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 கலர் கொடிக்கும் 3 மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஃப்ளாக் இதோட சிக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் பாய்சன் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேட்டட் மார்ஷல் ஆர்ட் வந்து இது உள்ளே போகலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து போகக்கூடாது. செகண்ட் ரேட்டட் மார்ஷல் ஆர்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் போகணும் அப்படி சொல்கிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஃப்ளாக் இந்த சிக்னல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு 10 ஜெயாங் மீட்டர்லேருந்து தான் பார்க்கணும். அதாவது 10 ஜெயாங்கன்னா 10 மீட்டர் நினைக்கிறேன். அது என்னமோ அவங்க லாங்குவேஜில் போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஃப்ளாகை பார்த்தோன்னே ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டட் மார்ஷல் ஆர்ட்க்கு மேலே மட்டும்தான் நீங்கள் போய் அங்கே உள்ளே போய் பார்க்கணும். அதை தவிர்த்து இது கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அது கிட்டேயே போகக்கூடாது. இந்த க்ரீன் ஃப்ளாக் எப்போ அந்த இடத்த விட்டு போகுதோ அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி சொல்கிறான். அண்டு 3வது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃப்ளாக். இந்த இருக்கிற இடத்துல நீங்கள் போயிடவே கூடாது எப்போவுமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்மளால் க்யூர் பண்ணவே முடியாது. நீங்கள் இந்த ரெட் ஃப்ளாகை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 மீட்டராவது தள்ளி இருக்கணும். ஏன்னா நீங்கள் கிட்ட போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு யாரும் உத்தரவாதம் கிடையாது அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க அடாடே அப்படி சொல்லி. அவன் சொல்கிறான், நம்ம இங்கே வந்ததுக்கு காரணமே அந்த பாய்சன் டிராகனை சாவடிக்க மட்டும்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியன் முறையிலையும் சரி இப்போ இருக்க இந்த மாடர்ன் முறையிலையும் சரி அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தனாக இருந்திருக்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஸ்டாராக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ அவனை காலி பண்ணுறோம் அப்படி சொல்லுங்கிறான். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சலால் அஃபெக்ட் ஆகி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பே மெல்ட் ஆகி உருகி ஊற்றும் போது உங்ககிட்ட கொஞ்சம் எனர்ஜி இருந்ததுன்னா அப்போது இந்த கொடியை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நட்டு வைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சிக்னலாக இருக்கும். இது மூலமாக நம்ம நாளைக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக ஃபைட் பண்ணுவோம். இது யாரும் மறந்துடாதீங்க அப்படி சொல்கிறானுங்க. சொல்கிறானுங்களாம் ஐயோ அப்படி சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறானுங்க. உடனே மற்றவங்கெல்லாம் ஆமாம் இதுதான் நல்ல செயல் அப்படி சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து புஷ்ஷுன்னு வருது. புஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த முறியல் அலைன்ஸ்கிட்ட அட்டாக் பண்ண வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாமல் அவன் கால் கையில் வந்து நிற்குது. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்னடா அது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறானுங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கலாம் என்ன இது அங்கே வந்துக்குதுன்னு சொல்கிறானுங்க. உடனே அவன் யார் இது என்ன இது பண்ணி வச்சுக்கிங்க அப்படி கேட்குறான். உடனே அவன் டப்புன்னு அது என்ன இதுன்னு பார்த்து சமசாக வரான். என்னடா பார்த்தா அது ரெட் ஃப்ளாக், இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படி சொன்னால அந்த ரெட் ஃப்ளாக். உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் வரான். கரெக்டான இடத்துல தான் அது மார்க் ஆகிருக்கு அப்படி சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் யார் அவன் அப்படி சொல்லி பார்த்துன்னுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ஷாக் ஆகிறாங்க. இதுன்னு சொல்லி ஷாக் ஆகிறானுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் தான் தி பாய்சன் டிராகன் அப்படி சொல்லி காட்டுறாங்க. உடனே அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஏ ஃபூல்,
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறோம், நீ வந்து இந்த இடத்துல வந்து கம்பீரமா நின்னுக்கிறியே அப்படி சொல்கிறான். அதுக்கு வந்து இவன் தான் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை, நான் அந்த இடத்துல வந்திருப்பேனா என்ன அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கத்துறான், ஏய் முட்டாளே அப்படி சொல்லி. உடனே அவன் காம்ரேட் என்ன சொல்கிறான்னா, ஏய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னர் கோர்ட்டுக்குள்ளே இருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு 3 இல்லை 4 ஃப்ளோர் கிட்ட இருக்கும், அவ்வளோ சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதை தாண்டி வந்து எப்படி வந்தான் அப்படி சொல்கிறான். உடனே சீரியஸாக கழிச்சு ஆமா அப்படின்னா இவன் இவன் சொல்கிறான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டு வந்து நின்னுக்கிறான் கெத்தா. உடனே அங்கே இருக்கலாம் டென்ஷன் ஆகுறானுங்க, அவனை சோட எடுக்கிறானுங்க, இவனை இப்பயே போட்டு தள்ளணும் அப்படி சொல்லி. உடனே முடிச்சு யூனிவர்சிட்டி பார்க்குறான், அடைச்சா இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படி சொல்லி. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் இங்கே கூடதுக்கு காரணமே என்னை போட்டு தலை தானே அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா எக்கச்சக்கமான ஒரு 10,000 சோல்ஜர்ஸுக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க மாஸ்டர்ஸ். அவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா கெத்தா ஒத்தாலாம் அங்கே நின்னுக்கிறான். உடனே அவங்க பல்ல கடிக்கிறானுங்க, அவனுக்கு சோட கையில் எடுக்கிறானுங்க, இந்த இடத்துல இவனை போட்டு தரணும் அப்படி சொல்லி. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் தலையை அப்படியே கெத்தா நட்டை ஒடிச்சிட்டு கெத்தா நிற்கிறான். அவனுக்கெல்லாம் ரெடி நாடா இவன் பண்ண போகிறான் அப்படி சொல்லிட்டு பதறானுங்க. ஏதோ ஒரு இலையை எடுத்து அவன் வாயில போட்டுக்கிறான். உடனே அவன் டென்ஷனாக அவன் நாடா பண்ணுங்கிறான் இவன் அப்படி சொல்லிட்டு முறியம் நினச்சிட்டு வந்து செம்ம டென்ஷனாக வரான். ஹீரோ சொல்கிறான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யார், ஹீரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் மர்டர் ஸ்டார். அது மட்டும் இல்லை, இந்த கரண்ட் மெட்டீரியல் வேர்ல்ட்லேயே இவனை விட மர்டர் பண்ணுறதுல பெஸ்ட்டான ஆள் வேறு யாருமே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வரான். இந்த முறி மிஸ்டில் நடக்காத ஒன்று தான் இவனுக்கு நடக்குது. அதாவது என்னென்னா, ஒரு மனுஷனை பிடிக்க 10,000 மார்ஷியலியன்ஸ் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி சொல்கிறான். சின்ஸ் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது காரணமே என்னை கொலை பண்ண தானே, அப்படின்னா நீங்கள் உங்கள் யாருமே இப்போ உயிரோடு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடூரமாக சொல்கிறான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி பாய்சன் டிராகன், தென் ஜெக்வியாங். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது.